Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டியில இருந்து முக்கியமான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அது என்ன அப்படின்னா எலெக்ஷன். சரியா? ஸோ எலெக்ஷன் கமிஷன் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம இப்போ எலெக்ஷன்ஸ்க்கான எல்லா வேலைகளும் மும்முரமா நடந்துட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ நீங்க ஆல்ரெடி நம்ம ஓட்டர் லிஸ்ட்ல இருப்பீங்க அப்படிங்கறத அஷ்யூர் பண்ணிக்கோங்க. அது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ இந்த டைம் நம்ம இந்த எலெக்ஷன்ஸ் பத்தி பார்த்துட்டோம் அப்படின்னா இனி அடுத்து வரக்கூடிய நகர்வுகள் எல்லாத்துலயுமே நம்ம இந்த வீடியோங்கிறது ஒரு ரீகேப் மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வீடியோல இந்த பாயிண்ட்லாம் சொன்னாங்கல்ல, ஓகே இப்போ இதுதான் இந்த பாயிண்ட்டுக்கான மீனிங் அப்படிங்கறது உங்களுக்கு அகைன் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இப்பவே போஸ்ட் பண்றேன். இதுதான் கரெக்டான டைம் டு போஸ்ட் திஸ் வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. ஸோ எப்படி எலெக்ஷன்ஸ் நடக்குது, அதே நேரம் யாரெல்லாம் முக்கிய பொறுப்புகள்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ், அதே மாதிரி என்னெல்லாம் ஆர்டிகல்ஸ் இந்த எலெக்ஷன்ஸ் கீழே இன்வால்வ் ஆயிருக்கு, அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவலில் நம்ம அனலைஸ் பண்ண போறோம் இன் டீடைல். சரியா? ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேவையான நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ஸ். சரியா? இந்த வீடியோவில் எலெக்ஷன்ஸ் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ எலெக்ஷன்ஸ் யார் நடத்துகிறாங்க அப்படின்னா எந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடி நடத்துது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ECA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாங்கிறது முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் பாடி எஸ்டாப்ளிஷ் பை த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு பாடி, ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. சரியா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் சரி, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் நடக்கிற அசம்பிளி எலெக்ஷன்ஸும் சரி, எல்லா எலெக்ஷன்ஸும் இவங்க கீழே தான் நடக்கும். சரியா? ஸோ அதனால இது ஒரு பெர்மனன்ட் இண்டிபெண்டன்ட் பாடி. ஸோ பிரசிடென்ட் கீழே இயங்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். சரியா? ஸோ இந்த கமிஷன்ங்கிறது டைரக்டா பிரசிடென்ட் கீழே தான் வரும். ஸோ மற்றபடி எந்த இதையுமே சார்ந்து இருக்காது. ஓகேவா? இட்ஸ் இண்டிபெண்டன்ட் பாடி. சரியா? ஸோ மெயினா அது எதுக்கு அப்படின்னா ஸோ ஃப்ரீ இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன்ஸ் நடத்தணும், நேர்மையான ஒரு எலெக்ஷன்ஸ் கரெக்டாக கண்டக்ட் பண்ணணும், ஸோ எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபார்ம் பண்ணாதான் அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். சரியா? முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் பாடி. சரியா? ஸோ இது நான் கான்ஸ்டிடியூஷனலா கான்ஸ்டிடியூஷனல் பார்த்துக்கோங்க. இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி கீழே தான் வரும். சரியா? ஸோ அதுக்கு பிறகு ஸோ நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல நிறைய ஆர்டிகிள்ஸ் இருக்குல்ல. ஸோ இது இந்த பர்டிகுலர் எலெக்ஷன்ஸுங்கிறது எந்த பார்ட் கீழே வருதுன்னு பார்த்துக்கோங்க. பார்ட் 15 கீழே வரும். சரியா? ஸோ பார்ட் 15 கீழே மொத்தமாக 6 ஆர்டிகிள்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஆர்டிகிள் 324 இருந்து 329 வரை இந்த எலெக்ஷன்ஸ் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷன்ங்கிறது என்ன, ஸோ எலெக்ஷன்ஸ் எப்படி நடக்கிறது, அந்த மாதிரி எல்லா எலெக்ஷன்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொன்ன ஆர்டிகிள்ஸ் தான் இந்த 324 இருந்து 329, மொத்தம் 6 ஆர்டிகிள். சரியா? இந்த பார்ட் நம்பர் நல்லா பார்த்துக்கோங்க. பார்ட் 15. சரியா? ஸோ பார்ட் 15ல 6 ஆர்டிகிள்ஸ் 324ல இருந்து 329 வரை இந்த எலெக்ஷன்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. இது அடிக்கடி நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகும். சரியா? ஸோ அதே நேரம் ஒவ்வொரு ஆர்டிகிளும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. சப்போஸ் ஆர்டிகல் 324, ஆர்டிகல் 324 மெயினா என்ன சொல்லுது அப்படின்னா எலெக்ஷன்ஸ்ங்கிறது இந்த எலெக்ஷன் கமிஷன்ங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன், எதையும் சார்ந்து இல்லை. அதே நேரம் எல்லாமே இவங்களே பண்ணிப்பாங்க. அதாவது ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸும் சரி, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எலெக்ஷனும் சரி, ஸோ எல்லாமே இவங்க கீழேயே இண்டிபெண்டா நடக்கும் அப்படின்னு சொல்றதுதான். எல்லா டைரக்ஷன் சரி, டைரக்டா இவங்க பண்றது, ஏதாவது ஒரு கண்ட்ரோல் பண்றது, இது எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் கீழே தான் நடக்கும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் தான் அந்த 324 ஆர்டிகல். சரியா? அடுத்தது ஆர்டிகல் 325 என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி கேடர்ஸ், அதாவது என்ன கேஸ்ட், ரிலீஜியன், எந்த இதுவா இருந்தாலும் சரி, ஸோ நீங்க டைரக்டா எலெக்ஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஸோ ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது அந்த ஆர்டிகல் 325. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துலயுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, மனிதர்களுக்குள்ள எந்த பாகுபாடு இல்லைன்னு சொல்றது அந்த ஆர்டிகல் 325 இன் டர்ம்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸும் சரி, எல்லாத்துலயும் சரி. பட் ஆர்டிகல் 325 எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடா சொல்றாங்க. ரைட்டா? அடுத்தது ஆர்டிகல் 326 என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிலேட்டட் டு அடல்ட் சஃப்ரேஜ். ஸோ அடல்ட் சஃப்ரேஜ் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அடல்ட் சஃப்ரேஜ்னா என்ன? ஸோ நம்ம ஓட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரியும் கண்டிப்பா. ஸோ இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்ன அப்படின்னா 18 years of age கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதுதான் அடல்ட் சஃப்ரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அடல்ட் ஆயிருக்கணும். ஸோ அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால ஓட்டிங் ப்ராசஸ்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அந்த இதுதான் அடல்ட் சஃப்ரேஜ். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏஜ் தான் டிஸ்கிரிமினேட் ஆயிருக்குமே தவிர ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலீஜியன், கேஸ்ட், கிரீட் இதை பத்தி டிஸ்கிரிமினேட் ஆகாது அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 326ங்கிறது. சரியா? ஸோ 326ங்கிறது அடல்ட் சஃப்ரேஜ். ஓகேவா? அதாவது 18 years of age citizen of இந்தியாவா இருக்கணும். ரைட்டா? 327 ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா பார்லிமெண்ட் as the provision. ஸோ
பார்லிமெண்டோட ப்ரொவிஷனை பற்றி சொல்லுது, பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் பற்றி சொல்லுது. அதாவது டைரக்டாக எலக்டோரல் ரோல் ப்ரிப்பேர் பண்ணுறது. எலக்டோரல் ரோல்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டிடியூன்சியில் எத்தனை ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க, யாரெல்லாம் தகுதியுள்ள வாக்காளர்கள், அந்த லிஸ்ட்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த லிஸ்ட்டு தான் எலக்டோரல் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது டைரக்ஷன் கொடுக்கறது. ஸோ கான்ஸ்டிடியூன்சிஸ் இல்லை, இந்த கான்ஸ்டிடியூன்சி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இதில் கொஞ்சம் மக்கள் தானே இருக்கிறாங்க, இது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன் எல்லாமே பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. ரைட்டா, அதை சொல்றதா ஆர்டிகல் 327. அடுத்த ஆர்டிகல் 328 என்ன சொல்லுது அப்படின்னா, இதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ்க்கும் பவர் இருக்கு. ஸோ பவர் அது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பற்றி சொல்றது அந்த ஆர்டிகல் 328. அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கீழே இருக்கிற அந்த கான்ஸ்டிடியூன்சியில் இருக்கிற எலக்டோரல் ரோல் ப்ரிப்பேர் பண்றது, ஸோ அது ரிலேட்டடான பவர்ஸ், கான்ஸ்டிடியூன்சிஸ் ரெடியூஸ் பண்றது, இன்க்ரீஸ் பண்றது, இந்த மாதிரி பவர்ஸ்லாம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ்க்கும் இருக்கு. ஓகேவா, இன் டர்ம்ஸ் ஆஃப் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது இந்த மாதிரி தகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 328. சரியா, அடுத்தது ஆர்டிகல் 329 என்ன சொல்றாங்க அப்படின்னா, பார் டு இன்டர்ஃபரன்ஸ் பை கோர்ட்ஸ். அதாவது எந்த எலெக்ஷன் கமிஷன் எடுக்கிற முடிவுகள் எதுலையுமே கோர்ட்டோட தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதா ஆர்டிகல் 329. ரைட்டா, பட் இதுல ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கு. அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏதாவது சப்போஸ் ஏதாவது பெட்டிஷன் ஏதாவது ஃபைல் பண்ணிட்டாங்க, ஸோ யாராவது ஒழுங்கா கண்டக்ட் பண்ணல, ஏதாவது மிஸ்கண்டக்ட் நடக்குது, ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்கு இந்த எலெக்ஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபோட ஏதாவது பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல கோர்ட் தலையீடு பண்ணலாம். ரைட்டா, ஸோ அது ஒன்று இருக்கு. சரியா, ஆர்டிகல் 324 இருந்து 329 பார்ட் 15. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கலாமா. அடுத்து இதோட ஹிஸ்ட்ரி லைட்டாக பார்க்கலாம். ஸோ 1950 இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூட் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஃப்ரேம் பண்ணாங்க. ஸோ அதே வருஷம் தான், அஃப்கோர்ஸ் அதே வருஷம் தான் கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ 1950 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் ஆச்சு. 1952 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் நடந்தது, அதை வேற விஷயம். 1950 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ இட் இஸ் அ சிங்கிள் மெம்பர் பாடி. ஓகேவா, அதாவது ஒரே ஒரு மெம்பர் தான் மெயின் ஹெட்டாக இருந்தாங்க. அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மட்டும்தான் இருப்பாங்க 1950 அப்போ. ஸோ இது எதுவரை கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அக்டோபர் 15, 1989 வரை இதே மாதிரி தான் இருந்தது. ரைட்டா, ஸோ அக்டோபர் 15, 1989 வரை ஒன் மெம்பர் சிங்கிள் மெம்பர் பாடியாக தான் இருந்தது. அதுக்கு பிறகு அக்டோபர் 16, 1989 அப்போ பிரசிடென்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை நம்ம ரொம்ப வேலை இருக்கு, ஸோ ஒரே ஒருத்தர், அவரும் மனுஷன் பாவம்ல, அவர் எவ்வளோ வேலை தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் மெம்பர் பாடியிலேருந்து 3 மெம்பர் பாடியாக மாற்றினார். அதாவது ஆல்ரெடி ஒரே ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தானே இருந்தாங்க. ஸோ இப்போ ஓகே, இன்னொரு அடிஷ்னலாக ஒரு 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அவங்க கீழே போட்டுக்கலாம், அவர் சீஃபா இருந்துட்டு போட்டும், ஸோ ஒரு 3 மெம்பர் பாடியை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நிறைய ஒர்க் பர்டன் கூடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்பந்தான் ஓட்டர் லிமிட்டை 21 18 ரெடியூஸ் பண்ணாங்க. அதாவது முன்னாடி 21 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் நம்மளால ஓட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருந்தது. ஸோ அந்த வருஷம், அதாவது 1989 அப்போ தான் இல்லை 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் பண்ணாங்க. சரியா, அந்த ஆக்ட் தான் என்ன அப்படின்னா 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 இப்போ தான் பாஸ் பண்ணாங்க. ஸோ அஃபிஷியலாக அமலுக்கு வந்தது மார்ச் 28, 1989 அப்போ, அதாவது இந்த மாதம்னு வச்சுக்கலாம், மார்ச் 28. சரியா, ஸோ லாஸ்ட் மார்ச் 28, 1989 அப்போ இது அமலுக்கு வந்திருக்கு அஃபிஷியலாக. சரியா, ஸோ அப்போ தான் 21 இருந்து 18 ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும் இல்லையா. ஸோ அதனால ரொம்ப பேர்டன் கூடனால ஒரே ஒருத்தர் மனசு போய் அவர் என்ன எவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 3 மெம்பர் பாடியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு பிறகு அகெயின் ஜான் 1990 என்ன ஆச்சுன்னு தெரியல. ஓகே, இல்லை மொத்தமாக நம்ம கலைச்சிடலாம், ஒரே ஒரு மெம்பர் மட்டும் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், மேபி ஏதாவது அமௌண்ட் அந்த மாதிரி ஏதாவது பார்த்தாங்களே, எனக்கு அந்த ரீசன் எனக்கு தெரியல. பட் ஜான் 1990 அகெயின் ஒன் மெம்பர் பாடியா அந்த சபையை கலைச்சிட்டாங்க. சரியா, ஜான் 1990 அப்போ அந்த கமிஷனை அகெயின் ஒன் மெம்பர் பாடியை ரீஃபார்ம் பண்ணாங்க. அகெயின் அக்டோபர் 1993 அப்போ இல்லை இது கட்டுப்படி ஆகலை, ரொம்ப வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அகெயின் 1993 அக்டோபர் 1993 அப்போ ஃபைனலாக 3 மெம்பர் பாடி தான் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் 3 மெம்பர் பாடி தான் இருக்கு. சரியா, ஸோ இந்த 3 மெம்பர் பாடின்னு சொல்லுவாங்க. சம் பிளேசஸ்ல மல்டி மெம்பர் பாடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மெயினாக ஹெட் 3 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க சென்ட்ரல்ல. ஓகேவா, அவங்க கீழே நிறைய எலெக்ஷன் கமிஷனர்ஸ், எலக்டோரல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் வரதுனால ஓகே இது ஒரு மல்டி மெம்பர் பாடி அப்படின்னு கூட சில பிளேசஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 டேர்மையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அக்டோபர் 1993 இருந்து 3 மெம்பர் பாடி இப்போ கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தது அக்டோபர் 16, 1989 அப்போ இந்த ஆக்ட் அப்படின்னும் பார்த்துக்கோங்க. ஓகேவா,
அடுத்தது பாருங்க, இந்த டிசைனேஷன் ஆர்டர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சரியா, ஆர்டர் ஆஃப் டிசைனேஷன், இந்த எலெக்ஷன் கமிஷன்ங்கிறது மேலிருந்து கீழே எந்த ஆர்டர்ல வருது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நிறைய இடத்துல இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகேவா, ஸோ இது எலெக்ஷன்ஸ் டைம் இல்லை, ஸோ எலெக்ஷன் ஃபீவர் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கும் நிறைய ஓகே ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எலெக்ஷன் ரிலேட்டடா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இந்த டிசைனேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயின் ஹெட்டே யாரு, மெயின் தலையே யார் அப்படின்னா நம்மளோட பிரசிடென்ட் தான். சரியா, ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட மெயின் ஹெட்டே நம்மளோட பிரசிடென்ட் தான். ரைட்டா, ஸோ இவருக்கு கீழே தான் எலெக்ஷன் கமிஷன் இயங்குது. ஸோ இது ஒரு 3 மெம்பர் பாடி அல்லது மல்டி மெம்பர் பாடின்னு சொன்னால, ஸோ மெயினா ஒரு 3 மெம்பர்ஸ், அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் மெயின் சீஃபே. ஸோ அவங்களுக்கு கீழே எலெக்ஷன் கமிஷனர்ஸ் 2 எலெக்ஷன் கமிஷனர் வருவாங்க. ரைட்டா, ஸோ சிஇசினா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், ஈஸி அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனர். நல்ல அந்த டேர்ம்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னாலே, எலெக்ஷன் கமிஷன் சொன்னாலே ஸோ அதோட டிசிஷன்ஸ் எல்லாமே இவங்க தான் எடுப்பாங்க. ஓகேவா, பட் இவங்க ஓகே இவங்க 2 பேரும் இவங்க கீழே வராங்க, ஸோ இவங்களுக்கு கீழே இவங்க தான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இவங்க 3 பேருக்குமே ஈக்குவலான பவர்ஸ், ப்ரொவிஷன், சேலரி எல்லாமே ஈக்குவல் தான். ஸோ இவங்க 3 பேருக்கும் எந்த அளவுக்கு ஈக்குவல் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜுக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்கோ, ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ, சேலரியில பெர்க்ஸ் இருக்கோ, இது எல்லாமே எல்லா சலுகைகளும் இவங்களுக்குமே உண்டு. சரியா, ஓகேவா, ஸோ அதே மாதிரி இவங்களோட டென்யூர் பீரியட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 6 years ஆஃப் டென்யூர் பீரியட். டென்யூர் பீரியட்னா அவங்களோட காலம். இப்போ எலெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க 6 years வரைக்குமே அந்த பர்டிகுலர் பதவியில இருக்கலாம். ரைட்டா, ஸோ அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா 65 இயர்ஸ் வரைக்கும் அவங்க அந்த டியூட்டியில இருக்கலாம். ஓகேவா, 65 இயர்ஸ் தான் ரிட்டையர்மெண்ட் ஏஜ். 65 இயர்ஸ்க்கு பிறகு அவங்க ரிட்டையர் ஆயிக்கலாம். ஓகேவா, ஸோ இது ஒன்று என்ன அப்படின்னா, மேபி அவங்க இந்த பீரியட்ல இருக்கும்போது, அதாவது அந்த 6 years பீரியட் இருக்கும்போதே 65 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா டைரக்டா ரிட்டையர் ஆயிருவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, சப்போஸ் அந்த 6 years பீரியட் முடிஞ்சிருச்சு பட் 65 வயசு ஆகல அப்படின்னாலும் அவங்க ரிட்டையர் ஆகித்தான் ஆகணும். ஓகேவா, ஸோ எது ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது, எந்த கிரைட்டீரியா ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சோ அந்த கிரைட்டீரியா படி ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். ரைட்டா, ஸோ இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க இந்த பீரியடுக்கு முன்னாடி கூட ரிட்டையர் ஆயிக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, சப்போஸ் அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்க, சரியா இயங்கல, மிஸ்ஃபங்க்ஷனிங் இருந்தது அப்படின்னா டைரக்டா பிரசிடென்ட் கூட இவங்க 3 பேரையுமே ரிமூவ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி பவர் இருக்கு பிரசிடென்ட்டுக்கு. ஓகேவா, ஸோ பிரசிடென்ட் கீழே நேரடி கட்டுப்பாடு கீழே வரவங்க தான் அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அதுக்கு பிறகு 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ். ஓகேவா, ஸோ 3 மெம்பர் பாடி அல்லது மல்டி மெம்பர் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, ஓகேவா, இது சென்டர், அதாவது இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரக்கூடிய டைரக்டான 3 மெம்பர்ஸ் இவங்க. ரைட்டா, ஸோ அதுக்கு பிறகு இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஒவ்வொரு ஸ்டேட் யூனியன் டெரிட்டரியிலையும் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்றதுக்கு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஆளை நம்ம அப்பாயிண்ட் பண்ணி போடணும். கரெக்டா, ஸோ எல்லா ஸ்டேட்லயும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும், எல்லா கான்ஸ்டிடியூன்சிலையும் இவங்க மட்டுமே பார்க்க முடியாது. கரெக்ட், ஸோ அவங்க கீழே நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே பார்க்கலாம். சரியா, இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கு கீழே நம்ம ஒரு ஆஃபீஸர் வேணும் இல்லையா, ஸோ ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஆஃபீஸர், ஒரு ஹெட்டை போடணும். கரெக்டா, ஸோ ஸ்டேட்ல எலெக்ஷன் ஹெட் யார் அப்படின்னா சிஇஓ தான், அதாவது சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். நல்லா பார்த்துக்கோங்க, எஜுகேஷன் கிடையாது. ரைட்டா, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர், அவர் தான் அந்த ஸ்டேட்டோட எலெக்ஷன் ஹெட். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட் அல்லது யூனியன் டெரிட்டரியோட எலெக்ஷன் ஹெட் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். சரியா, ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்னா ரிலேட்டட் டு சென்டர். சரியா, ஸோ ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிக்கு ஹெட், எலெக்ஷன் ஹெட் யார் அப்படின்னா சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். சரியா, ஸோ இவர் தான் அந்த ஸ்டேட்ல நடக்கிற எலெக்ஷன் டியூட்டிஸ் இது எல்லாத்தையுமே ரெஸ்பான்சிபிள் இவர் தான். ரைட்டா, மெயின் ஹெட் இவர் தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம், இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடுல எவ்வளவு டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு, ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நமக்கு அது ரெஸ்பான்சிபிள் பண்றதுக்கு, எலெக்ஷன் ரெஸ்பான்சிபிளா இருக்கிறதுக்கு ஒரு ஹெட் தேவை. கரெக்டா, ஸோ டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஹெட் அப்படின்னு ஒருத்தங்களை கண்டிப்பா நம்ம போடணும் இல்ல. ஸோ இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் வரும். ஸோ நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கோங்களேன். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஹெட் நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும்ல, நாமினேட் பண்ணணும்ல. ஸோ அதுதான் யார் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர். சரியா, ஸோ டிஇஓ அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர். ஃபர்ஸ்ட் பாருங்க, இது சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர், இப்போ பார்த்தது டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர். சரியா, ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கீழே டிஸ்ட்ரிக்டோட எலெக்ஷன் ஹெட் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் தான். சரியா, ஸோ அவருக்கு கீழே இப்போ டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே நிறைய தொகுதிகள் இருக்கும்ல, ஸோ கான்ஸ்டிடியூன்சிஸ் நிறைய இருக்கும்ல. ஸோ இந்த ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஹெட் வேணும்ல. ஸோ அந்த ஹெட் தான் ஆர்ஓ. ஆர்ஓன்னு என்ன அப்படின்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஸோ இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான்
என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டிடியூன்சி கீழே என்னெல்லாம் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான். ஸோ இந்தியா ஓவரால் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்கோ எத்தனை தொகுதிகள் இருக்கோ அத்தனை தொகுதிக்கும் ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் போட்டிருப்பாங்க ரைட்டா. ஸோ உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு தான் பேர்டன் அதிகம். ஏன் அப்படின்னா மெயினாக அந்த எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணுறது அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான். ஸோ மேலே இருக்கிற எல்லாருமே சூப்பர்விஷன் பார்ப்பாங்க, அதாவது கரெக்டாக கண்டக்ட் பண்ணுதா, ஏதாவது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம்னா இவங்க தான் பொறுப்பாவாங்க. பட் மெயினாக எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணுற ஹெட் யார் அப்படின்னா அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான். ஸோ மெயினாக அதாவது நாமினேட் பண்ணுவாங்கல்ல, ஸோ இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு அவங்க அந்த தாக்கல் பண்ணுவாங்கல்ல, அது அந்த நாமினேஷன் ப்ராசஸ், அதே நேரம் ஓட்டிங் கவுண்ட் பண்ணுறது எல்லாமே இவங்க முன்னாடி தான் நடக்கும். ஸோ மெம்பர் யார் வின்னர் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறது எல்லாமே இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் பண்ணுவாங்க. ஸோ இவரோட பொசிஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் ரைட்டா. ஸோ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேவா, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ரைட்டா. ஸோ இவங்க பேர்டன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு கீழே அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸும் நிறைய அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, யார் அப்பாயிண்ட் பண்ணுறா அப்படிங்கிறது லாஸ்ட் பார்க்கலாம். இப்போதைக்கு ஃப்ளோ மட்டும் நம்ம பார்க்கலாம் சரியா. ஸோ அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸும் பேஸ்ட் ஆன் த எவ்வளவு பீப்புள் இருக்கிறாங்க அந்த கான்ஸ்டிடியூன்சி, பேர்டன் கூடவா, ஸோ பதட்டம் நிறைந்த ஏரியா அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடி அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பதட்டம் நிறைந்த இடமா இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பேர் அசிஸ்டன்ஸை ரெக்ரூட் பண்ணுவாங்க ரைட்டா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது கான்ஸ்டிடியூன்சிஸ். ஸோ அதே நேரம் ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்சிலையும் ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த தொகுதியில் எத்தனை வாக்காளர்கள் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் எடுக்கணும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த கான்ஸ்டிடியூன்சி ரிலேட்டடான ஓட்டிங் ஒர்க்ஸை பார்க்கறது இஆர்ஓ. அது இஆர்ஓன்னு என்ன அப்படின்னா எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் பேர்ல இருக்க பார்த்தீங்களா, எலக்டோரல், அதாவது அந்த எலக்டோரல் ரோல் இருக்கு இல்லையா. ஸோ எலக்டோரல் ரோல் என்ன சொன்னேன், எத்தனை ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் தான் எலக்டோரல் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்ஸ்டிடியூன்சி எத்தனை ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க, ஸோ அவங்களோட டீடைல்ஸ் அந்த லிஸ்ட் ரெடி பண்ற அந்த ஃபங்க்ஷன் யார் பண்ற அப்படின்னா இஆர்ஓ தான், எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் சரியா. ஸோ ஞாபகம் வச்சுக்கலாமா, எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூன்சி, ஓகே ஒரு கான்ஸ்டிடியூன்சின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு கான்ஸ்டிடியூன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரே ஒரு போலிங் ஸ்டேஷன் மட்டும் இருக்காது கரெக்டாக, ஒரே ஒரு வாக்குச்சாவடி மட்டும் இருக்காது. ஸோ நிறைய வாக்குச்சாவடி இருக்கும், அதோட பாப்புலேஷனை பொறுத்து ஒரு 3 4 அப்படின்னு நிறைய வாக்குச்சாவடி 3 4 நிறைய வாக்குச்சாவடி ஏற்படுத்துவாங்க கரெக்டா. அப்போ அந்த ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிள் ஹெட் வேணும் இல்லையா. ஸோ அதுதான் அந்த பிஓ, அதாவது ப்ரிசைடிங் ஆஃபீஸர் சரியா. அந்த போலிங் ஸ்டேஷனுக்கான ஹெட் தான் அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர். ஸோ அவருக்கு கூட நிறைய போலிங் ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க சரியா. ஸோ நிறைய ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் அது நிறைய போலிங் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இவங்க யாருக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா அந்த போலிங் ஸ்டேஷனில் ரெஸ்பான்சிபிள் சரியா. சப்போஸ் ஏதாவது ஒரு வாக்குச்சாவடியில் பயங்கரமாக ஏதாவது பதட்டம் நிறைந்த சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா இவங்க தான் அப்போ ரெஸ்பான்சிபிள் ஆவாங்க. புரியுதா இல்லையா, ஓகேவா. ஸோ இதுதான் அந்த ஃப்ளோ ரைட்டா. ஸோ அகெயின் ஒருக்க பார்த்துக்கோங்க, பிரசிடென்ட் கீழே டைரக்டாக வரது அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அவங்க கீழே டைரக்டாக கண்ட்ரோல் பண்ணுறது அந்த கண்ட்ரோல் ஆகிறது தான் அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், 2 எலெக்ஷன் கமிஷனர். ஸோ 3 மெம்பர் பாடி, இவங்க நேரடி கட்டுப்பாடு கீழே வருவாங்க, பிரசிடென்டோட நேரடி கட்டுப்பாடு கீழே வருவாங்க. இவங்களோட கிரைட்டீரியாவும் பார்த்தோம், இது சென்டர் ரிலேட்டடா. இப்போ ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மெயின் ஸ்டேட்டோட எலெக்ஷன் ஹெட் யார் அப்படின்னா சிஇஓ தான், சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். ஸோ இது டிஸ்ட்ரிக்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்டோட மெயின் எலெக்ஷன் ஹெட் யார் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் சரியா. அடுத்தது ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கான்ஸ்டிடியூன்சிஸ் வரும் இல்லையா. ஸோ இந்தியா ஃபுல்லாகவே எத்தனை கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்கோ அத்தனை கான்ஸ்டிடியூன்சிஸ்க்கும் ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் போடுவாங்க ஓகேவா. ஸோ ஃப்ரம் த கவர்மெண்ட் ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் போடுவாங்க. ஸோ இது கான்ஸ்டிடியூன்சிஸ். அதே நேரம் ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்சி கீழே இந்த எலக்டோரல் லிஸ்ட் ரெடி பண்ணுறது இந்த இஆர்ஓட வேலை, அதாவது எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரோட வேலை. ஸோ இவங்க 2 பேருக்கும் நிறைய அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க ரைட்டா. ஸோ அதே நேரம் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன், ஒரு கான்ஸ்டிடியூன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய போலிங் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்லையும் ஹெட் ஒருத்தங்க அப்பாயிண்ட் பண்ணணும், அதுதான் அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் அண்ட் போலிங் ஆஃபீஸர்ஸ் சரியா. ஓகேவா. ஸோ அதே நேரம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டோட ரிட்டர்னிங் ஆஃபீஸர் யாரா இருப்பா அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டோட ஓவரால் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் யாரா இருப்பா அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டோட கலெக்டரா தான் இருப்பாங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்டோட எலெக்ஷன் ஹெட் யாருன்னு சொன்னேன், டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டோட ஓவரால் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக தான் இருப்பாங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்க்கலாம். பிரசிடென்ட் நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோ லைட்டாக நம்ம பார்த்தோம், டீட்டெயிலாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். பிரசிடென்ட்டை எலக்டோரல் காலேஜ்லேருந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலில் இப்போ பார்க்க வேண்டாம். இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், எலெக்ஷன் கமிஷனர்ஸ் 2 பேர் ரைட்டா. ஸோ இவங்க 3 பேரையும் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டேரக்டாக பிரசிடென்ட் தான், ஆல்ரெடி சொன்னேன்ல. ஸோ பிரசிடென்ட் ஹஸ் த ரைட் டு அப்பாயிண்ட் அண்ட் த ரைட் டு மேக் தெம் டு ரிசைன் ரைட்டா. ஸோ அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கும் சரி, அவங்கள ரிசைன் பண்ண வைக்கிறதுக்கும் சரி, அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கும் எல்லா தகுதியுமே பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு ரைட்டா, டேரக்டான ப்ரொவிஷன் ரைட்டா. அடுத்தது என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே இருக்கிறத பார்த்துக்கோங்க, அதுதான் யார் அப்பாயிண்ட் பண்ணுறா. ஸோ இவங்க 3 பேருமே பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அடுத்தது சிஇஓ. சிஇஓன்னு என்ன, ஸ்டேட்டோட எலெக்ஷன் ஹெட் ரைட்டா, சீஃப் எலக்டோரல்
ஆஃபீஸர். ஸோ இந்த பொசிஷன் இந்த டிசைனேஷனில் இருக்கிறவங்கள யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ECA, அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியானாலே மெயினாக சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இன் ரெக்கமெண்டேஷன் வித் த ஸ்டேட். ஸோ ஸ்டேட்டுக்குள்ளே வந்து ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட்டோட அனுமதி இல்லாமல் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஸ்டேட்டோட ஒரு ரெக்கமெண்டேஷன், ஸ்டேட் ஏதாவது ஓகே இவங்களை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுத்த பிறகு அவங்கள தான் சிஇஓவை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அதாவது சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ரைட்டா. அடுத்தது DEO, அதாவது டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர். சரியா. ஸோ டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அதுவும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் வித் ரெக்கமெண்டேஷன் வித் ஸ்டேட். ரைட்டா. ஸோ டிஸ்ட்ரிக்ட்ல இதில் எந்த தலையீடுமே இருக்காது. டைரக்டா ஸ்டேட்டும் நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சேர்ந்து கன்சல்ட் பண்ணி தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ரைட்டா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸரையும் இதே எலெக்ஷன் கமிஷனும் ஸ்டேட்டும் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ரைட். ஏன்னா அவங்களோட மெயின் பர்பஸ், நம்மளோட எலெக்ஷன் கமிஷனோட மெயினான ஒரு ஹீரோவே இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு சொல்லலாம். ரைட்டா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். ஸோ எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் ஸ்டேட்டோட ரெக்கமெண்டேஷன் வச்சு தான் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ரைட்டா. அடுத்தது நம்ம போலிங் ஸ்டேஷன் பார்த்தோம்ல, ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்ல ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ், போலிங் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்கன்னு சொன்னால, ஸோ இவங்கள நம்ம டிஸ்ட்ரிக்டே அப்பாயிண்ட் பண்ணிக்கும். சரியா. ஸோ நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸரும் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸே டேரெக்டாக இவங்களை அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. ரைட்டா. ஸோ டேரெக்டாக டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸே இவங்களை அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. இது எது ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு ரெண்டு வேறுபாடு இருக்குல்ல. ஸோ சப்போஸ் ஸ்டேட்டாக இருந்தது அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸே இவங்களை அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க, இவங்க ரெண்டு பேரோட பொசிஷன்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் யூனியன் டெரிட்டரியாக இருந்தது அப்படின்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் இது இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ரைட்டா. ஸோ ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ்ங்கிறது அந்த கான்ஸ்டிடுவன்சி கீழே தானே வருவாங்க. ஸோ யூனியன் டெரிட்டரியில் அந்த அளவுக்கு பாப்புலேஷன் இருக்காது இல்லையா. ஸோ ஏரியாவும் ரொம்ப கம்மி. ஸோ டேரெக்டாக ரிட்டர்னிங் ஆஃபீஸரே இவங்களை அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டேட்டாக இருந்தால் அப்படி மட்டும்தான் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த டிசைனேஷன் ஃப்ளோவை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா. ஸோ முக்கியமான டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா மனசுல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க, உங்க மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் ஆகும். சரியா. அடுத்தது இன்னொரு டிசைனேஷன் பற்றி பார்க்கலாம். சரியா. ஸோ இதுவரை நம்ம பார்த்தோம்ல, ஸோ பிரசிடென்ட்ல இருந்து கீழே போலிங் ஆஃபீஸர்ஸ் வரை பார்த்தோம்ல. ஸோ இன் அடிஷன் டு தேட் நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன்னொரு கேட்டகரி, இன்னொரு டிசைனேஷனையும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அப்சர்வர்ஸ். சரியா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களோட டியூட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்சர்வர்ஸ்னா என்ன அப்படின்னா டேரக்டா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரீசெண்டாக நம்ம லோக்சபா எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல டேட்ஸ் எல்லாம். ஸோ அப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்தது இல்லை. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்சர்வர்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அங்கே பதட்டமா இருக்கா, சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்றதுக்கு. ஸோ அதுதான் அப்சர்வர். சரியா. ஸோ அவங்க அந்த இடத்த ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது அதாவது HR பேனல் எப்படி ஒருத்தங்க சைலண்டா நம்மளை அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதே மாதிரியான வேலை பண்றது அந்த அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா. இதோட மெயினாக என்ன அப்படின்னா ஒரு 5 கேட்டகரியில் அப்சர்வர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜெனரல் அப்சர்வர்ஸ். ஸோ இது ஒன்றுமே இல்லை, டேரெக்டாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அப்பாயிண்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அப்சர்வர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே ஸோ இந்த எலக்ட்ரல் ப்ராசஸில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே அமைதியாக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே நல்லபடியாக நடக்குதா, ஃப்ரீயாக இருக்கு, நல்ல இண்டிபெண்டாக நடக்குதா, ஃபேரான எலெக்ஷன்ஸ் நடக்குதா அப்படிங்கிறத அமைதியாக அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறதா அந்த ஜெனரல் அப்சர்வர்ஸோட வேலை. ஓகேவா. ஜெனரல் அப்சர்வர்ஸ். ரைட்டா. அடுத்தது எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களும் டேரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீசஸ்ல இருப்பாங்க இல்ல, IAS IPS ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ்லாம் டேரக்டா இவங்க அப்பாயிண்ட் பண்ணி போடுவாங்க. ஓகேவா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களும் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க. எதை வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எலெக்ஷனோட எக்ஸ்பெண்டிச்சரை வாட்ச் பண்ணுவாங்க. அதாவது எந்த கேண்டிடேட்ஸோட இந்த சொத்து விவரங்கள், ஸோ இவங்க நிறைய பணப்பட்டுவாடா நடக்குது, ஓகே இப்போ என்னதோ தப்பு நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இதை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸோட வேலை. சரியா. ஸோ ஏதாவது பணம் ஏதாவது கொடுக்குறாங்களா, ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ப்ராசஸ் நடக்குதா, வாக்காளர்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி விஷயங்களை கவனிக்கிறது தான் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸோட மெயின் வேலையே. ஓகேவா. ஸோ க்ளோஸ் வாட்ச் ஆன் election expenditure of the candidates. So candidates ஓட election expenditure வாட்ச் பண்றது அந்த election expenditure observers ஓட வேலை. ரைட்டா. அடுத்தது போலீஸ் அப்சர்வர்ஸ். ஸோ இந்த போலீஸ் அப்சர்வர்ஸ் கீழே இந்த IPS ஆஃபீஸர்ஸ், ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற IPS ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போலீஸ் அப்சர்வர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க மெயினாக என்னன்னா அந்த கான்ஸ்டிடியூன்சியோட அந்த பதட்ட நிலையை பொறுத்து இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதாவது நான் சொன்னால சில வாக்குச்சாவடி ரொம்ப பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடியை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸை டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் செக்யூரிட்டியை டைட்டன் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இடத்துல போலீஸ் அப்சர்வர்ஸை அடிஷ்னலாக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெக்கார்டாக இருந்தது அப்படின்னா இவங்க இன்வால்வ் ஆவாங்க, இல்லை அப்படின்னா வேண்டாம் ரைட்டா. ஓகேவா. ஸோ இவங்க இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்கா, அந்த சிச்சுவேஷன் கரெக்டாக இருக்கா, அந்த போலிங் ப்ராசஸ்லாம் கரெக்டாக நடக்குதா, ஸோ ஹோல் எலக்ட்ரல் ப்ராசஸ் ஃபுல்லாக இவங்க எல்லாருமே இருப்பாங்க ரைட்டா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா அந்த போலீஸ் அப்சர்வர்ஸ், இல்லை மெயினாக ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை எம்ப்ளாய் பண்ணியிருப்பாங்க ரைட்டா. அடுத்தது அவேர்னஸ் அப்சர்வர்ஸ். இவங்க தான் இப்போதைக்கு மெயின் ஹைலைட். ஏன்னா 2014 நடந்ததுல லோக்சபா எலெக்ஷன், 16th லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடந்ததுல, ஸோ இப்போ நடக்க போகிறது 17th லோக்சபா எலெக்ஷன்ஸ் கரெக்டா. ஸோ 2014 நடந்த 16th லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல முதல் முறையா அந்த அவேர்னஸ் அப்சர்வர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க ரைட்டா. ஸோ இந்த அவேர்னஸ் அப்சர்வர்ஸ்ங்கிறது இது வரைக்கும், அதாவது முன்னாடி இல்லை, 2014க்கு முன்னாடி இல்லை, 2014 லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல இருந்திருக்கு. இவங்க மெயினாக என்ன அப்படின்னா, ஸோ அந்த ஓட்டர்ஸ் அமௌண்ட் அந்த 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 நம்பருங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஓகே ஓட்டிங்க்கு கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது அந்த அவேர்னஸ் அப்சர்வர் சரியா. ஸோ நம்ம இப்போ நிறைய பார்த்துட்டு இருக்கோம்ல, ஸோ நிறைய நட்சத்திர பேச்சாளர்களை இறக்குறாங்க, நிறைய பேரை வச்சு கம்பெயின் பண்றாங்க கரெக்டா. ஸோ இந்த மாதிரி பண்ற வேலைகள் எல்லாமே இந்த அவேர்னஸ் அப்சர்வர்ஸ் தான் சைலண்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இவங்க கீழே நடக்கிறதா இந்த அவேர்னஸ் கம்பெயின் எல்லாமே ரைட்டா. ஓகேவா. ஸோ ஓட்டர்ஸ் டேர்ன் அவுட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது அந்த அவேர்னஸ் அப்சர்வர்ஸ்ங்கிற ஒரு டிசைனேஷன். அடுத்தது மைக்ரோ அப்சர்வர்ஸ். ஸோ இவங்க சிமிலர் டு ஜென்ரல் அப்சர்வர்ஸ் மாதிரி தான். இவங்களோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா, அந்த போல் டே, அதாவது அந்த ஓட்டிங் டே இருக்கும்ல, ஸோ அந்த ஓட்டிங் டே அன்னைக்கும் சரி, கவுண்ட் பண்ணுற அன்னைக்கும் சரி, ஸோ ஓகே ஒழுங்காக நடக்குதா, ஸோ எல்லாமே கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறது அந்த மைக்ரோ அப்சர்வர்ஸ். அதாவது ஜென்ரல் அப்சர்வர்ஸ்க்கு ஒரு ஒன் ஸ்டெப் கீழே அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சரியா. ஸோ மைக்ரோ அப்சர்வர்ஸ் சிமிலர் டு ஜென்ரல் அப்சர்வர்ஸ் தான், பட் அவங்க போலிங் டே அப்போ இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக நமக்கு தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா கண்காணிக்கணுங்கிறதுக்காக மைக்ரோ அப்சர்வர்ஸை அவங்க இன்வால்வ் பண்ணுவாங்க ரைட்டா. ஸோ இதுதான் மெயினாக ஓகேவா. ஸோ இவங்க மெயினாக என்ன அப்படின்னா, இவங்க பிஎம்எஃப் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ எல்லா போலிங் ஸ்டேஷன்லேயும் பிஎம்எஃப் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியாவை வெரிஃபை பண்ணுவாங்க. பிஎம்எஃப்னா என்ன அப்படின்னா பேசிக் மினிமம் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. ஸோ இவங்களோட மெயின் டியூட்டி என்னன்னா எல்லா போலிங் ஸ்டேஷன்லையும் பிஎம்எஃப் வெரிஃபை பண்ணுறது. பிஎம்எஃப்னா என்ன சொன்னேன், பேசிக் மினிமம் ஃபெசிலிட்டி. அதாவது இந்த போலிங் ஸ்டேஷனில் கரெக்டாக இந்த லைட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, அது குடிநீர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, ஸோ பக்கத்தில் ஏதாவது இப்போ நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்கல்ல, ஸோ இந்த டைமில் இந்த பர்டிகுலர் டேயில் ஓட்டிங் டேயில் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கிரைட்டீரியாக்கள் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, பேசிக் கம்யூனிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிற வெரிஃபை பண்றதா அந்த மைக்ரோ அப்சர்வர்ஸோட வேலை. ஓகேவா. பிஎம்எஃப்னா என்ன, பேசிக் மினிமம் ஃபெசிலிட்டிஸ், இதை அஷ்யூர் பண்றதா இவங்க. அதே மாதிரி கரெக்டா அவங்க முடிஞ்ச பிறகு கரெக்டா சீல் பண்ணுறாங்களா, அந்த ஓட்டிங் மிஷினை கரெக்டாக சீல் பண்ணுறாங்களா, எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக கொண்டு வந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே இந்த மைக்ரோ அப்சர்வர்ஸ். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஓட்டிங் டே அப்போ இன்வால்வ் ஆகிறது தான் இந்த மைக்ரோ அப்சர்வர்ஸோட வேலை ரைட்டா. அடுத்தது அசிஸ்டன்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ். இவங்களோட மெயின் டியூட்டி என்ன அப்படின்னா வீடியோகிராஃப் பண்ணுறது ஓகேவா. இவங்க கிட்டத்தட்ட எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் கீழே தான் வருவாங்க. பட் இவங்க மெயினாக எதுக்கு அப்படின்னா எல்லா எலெக்ஷன் கேம்பெயின் ஈவெண்ட்ஸும் வீடியோகிராஃப் பண்ணியிருக்கிறாங்களா, ஏதாவது ஒரு மேல் ப்ராக்டிஸ், ஏதாவது நிறைய பேர் இப்போ நிறைய சொல்லியிருக்காங்க. விஜில் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்திருக்கு, நம்ம ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பார்த்தோம் கரெக்டா. விஜில் அப்படிங்கிற ஆப்ல நம்ம ஏதாவது ஒரு மிஸ்கண்டக்ட் நடந்தது, ஸோ இவங்களுக்கு அந்த ஏதாவது மக்களுக்கு ரூபாய் கொடுத்து ஏதாவது பணப்பட்டு பண்றாங்க, ஏதாவது ஒரு மிஸ்கண்டக்ட் இன் எலெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா, அன்ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடந்தது அப்படின்னா நம்ம டைரக்டா போட்டோகிராஃப் பண்ணி அல்லது வீடியோகிராஃப் பண்ணி கூட அந்த ஆப்ல நம்ம பண்ணலாம். நம்மளோட ஐடென்டிட்டி அனானமஸாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கு ஓகேவா. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் கரெக்டாக சால்வ் ஆச்சா அப்படிங்கிறத பார்க்கறது அந்த அசிஸ்டன்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் சரியா. ஸோ இவங்க கிட்டத்தட்ட எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் மாதிரி தான். எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி தானே பண்ணாங்க, அதாவது ஏதாவது பணப்பட்டுவாடா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பார்க்கறது தானே அவங்க பண்ணாங்க கரெக்டா. ஸோ அதே மாதிரியான வேலைகள் தான் அந்த அசிஸ்டன்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் பண்றாங்க. எல்லாத்தையும் வீடியோகிராஃப் பண்றாங்க, கம்ப்ளைண்ட்ஸ் தான் சால்வ் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதா இவங்களோட வேலை ரைட்டா. ஸோ இதுதான் அப்சர்வர்ஸ் கேட்டகரி கீழே மொத்தமா ஒரு 6 அப்சர்வர்ஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க ரைட்டா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹோலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாங்கிறது ஒரு ஆல் இந்தியா பாடி. என்ன சொன்னால சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன்ஸும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன்ஸும் சரி, அதாவது ஜென்ரலாக நம்ம நடக்கல லோக்சபா எலெக்ஷன்ஸும் சரி, இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ்ல நடக்கிற அசம்பிளி எலெக்ஷன்ஸ், இது எல்லாமே இவங்க கீழே தான் நடக்கும் ரைட்டா. ஸோ இதில் எக்ஸப்ஷனல் கேஸ் பார்த்துக்கோங்க, எல்லாமே அவங்க கீழேன்னு சொல்றதுனால எல்லாமே அவங்க கீழே நினைச்சுக்காதீங்க. பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ்லாம் நடக்குதுல்ல, முனிசிபாலிட்டி எலெக்ஷன், இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ்லாம் இவங்க கீழே நடக்காது. இதெல்லாம் டைரக்டா அந்தந்த ஸ்டேட் கீழே தான் நடக்கும் சார் கரெக்டா. ஸோ அந்த ஸ்டேட் கீழே எப்படி நடக்கும் அப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் மூலமா நடக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் எலெக்ஷன்ஸுக்குலாம் ஹெட் யார் அப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான். ஸோ இந்த இதுலலாம் நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாங்கிறதுக்கான தலையீடு எதுவுமே இருக்காது. இதையும் தெரிஞ்சுக்கோங்க, முக்கியமான எக்ஸப்ஷன் சரியா.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ 3 பவர் இருக்கு ரைட்டா. ஸோ இந்த 3 கேட்டகரியில் அவங்களோட பவரை நம்ம சொல்லலாம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர், அட்வைசரி பவர், குவாசி ஜுடிஷியல் பவர். இது 3 கேட்டகரி நல்லா பார்த்துக்கோங்க. மேபி எங்கேயாவது கேட்கலாம், இந்த எந்த பவர்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அந்த மாதிரி சாய்ஸஸ் கொடுத்து கேட்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ மெயினாக என்ன அப்படின்னா என்னெல்லாம் பவர்ஸ் இவங்களுக்கு கீழே வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு கான்ஸ்டிடியூன்சி ஆட் பண்ணுறது, ஆல்ரெடி சொன்னோம்ல, ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி பவர்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ எலக்டோரல் ரோல் சொன்னல, யாரெல்லாம் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் அந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ டேட் அனௌன்ஸ் பண்ணுறது, இப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, ஷெட்யூல் போட்டாங்கல்ல, ஸோ அந்த இதை பண்ணுறது. அந்த நாமினேஷன் பேப்பர்ஸ் கொடுப்பாங்கல்ல, ஸோ அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறது. ஸோ எல்லா பேப்பர்ஸையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ நிறைய இந்த சொத்து விவரம் அது இது நிறைய கேட்பாங்கல்ல. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணி ஃபைனலாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுற வேலையும் இவங்க கீழே தான் வரும். அதே நேரம் ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணுறது இவங்க தான் பண்ணணும். ஏதாவது ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது அதுவும் இவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணணும். ஆல்ரெடி சொன்னது எல்லா ஆஃபீஸர்ஸும் இவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதே நேரம் நல்ல கரெக்டாக கண்டக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறது இவங்களோட வேலை தான் ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னா ஏதாவது பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறது, அதாவது பிரசிடென்ட்டுங்கிறது இவங்களை அப்பாயிண்ட் பண்ணாங்க, பிரசிடென்ட்டுக்கு ஓகே இந்த பார்லிமெண்ட்ல இந்த மெம்பர்ஸை நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணலாம், இவங்களோட கண்டக்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்னு பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கும் இவங்களுக்கு பவர் இருக்கு. ஸோ கவர்னர், ஸோ ஸ்டேட்டு கீழே வந்துட்டு அப்படின்னா இப்போ எப்படி சென்டரில் பிரசிடென்ட்டோ அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு கவர்னர் கரெக்டாக. ஸோ இப்போ கவர்னருக்கும் இவங்க அட்வைஸ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இந்த மெம்பரை நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணலாம், இவங்களோட கண்டக்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணக்கூடிய தகுதியும் நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு ரைட்டா. கவர்னருக்கு அட்வைஸ் பண்ணலாம், பிரசிடென்ட்டுக்கும் அட்வைஸ் பண்ணலாம். அதே நேரம் ஓகே இது சம்திங் மிஸ்கண்டக்ட் இருக்கு, இடையில அந்த இடைத்தேர்தலெல்லாம் கேன்சல் பண்ணாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இல்லை நிறைய பணப்பட்டுவாடா இருக்கு, ஓகே மொத்தமாக எலெக்ஷனை கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான தகுதியுமே அப்படிங்கிறதுக்கான பவருமே எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு சரியா. ஸோ அதே நேரம் இன்னும் கொஞ்சம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் எங்களுக்கு ஆட்கள் தேவை, ஸோ இன்னும் கொஞ்சம் மிஷின்ஸ் தேவை. ஸோ இந்த ஓட்டர் மிஷின் இதெல்லாமே அவங்க எல்லாருமே ப்ரப்போஸ் பண்ணி கொண்டு வந்தது தானே. ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய பவர் நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு ரைட்டு. ஸோ 3 பவர் இருக்கு மெயினாக. ஸோ கேட்டகரைஸ் பண்ணுறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அட்வைசரி, குவாசி ஜுடிஷியல் ரைட். நெக்ஸ்ட் எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், எல்லாமே இந்த ஓட்டிங் ஏஜை கண்டிப்பாக கிராஸ் பண்ணியிருப்போம் கரெக்டாக. ஸோ அது நேரம் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒன்ஸாவது நீங்கள் ஓட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக. ஸோ எதுக்கும் சப்போஸ் தெரியாத பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்து அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னா டைம் ஆஃப் எலெக்ஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கரெக்டாக. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் சரி லோக்சபா எலெக்ஷன்ஸும் சரி ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒருக்க நடந்துகிட்டே இருக்கும் கரெக்டாக. ஸோ 5 இயர்ஸ்க்கு ஒருக்க எலெக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ அதே நேரம் சப்போஸ் ஏதாவது ஓட் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க, இல்லை எங்களுக்கு இந்த தலைவர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க ஓட் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறத பாஸ் பண்ணுவாங்க. ஸோ பாஸ் பண்ணிட்டு பிரசிடென்ட் ஹஸ் அ ரைட் டு டிசால்வ் த லோக்சபா. ஸோ அவங்க லோக்சபா அப்படி கலைச்சிட்டு ஓகே மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம், மறுபடியும் ஒரு ஜெனரல் எலெக்ஷன்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5 இயர்ஸ் பீரியட் 10 இயர் பீரியடுக்கு முன்னாடி கூட ஜெனரல் எலெக்ஷன்ஸ் நடக்கும் ரைட்டா. ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா. ஸோ இது ஒன்று. ஸோ இல்லைன்னு அப்படின்னா 5 இயர்ஸ் பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே ஸோ இட்ஸ் டைம் ஃபார் எலெக்ஷன்ஸ், எலெக்ஷன் டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க ரைட்டா. அடுத்தது ஷெட்யூல் ஆஃப் எலெக்ஷன்ஸ். ஓகே எலெக்ஷன் ஷெட்யூல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான் இந்த எலெக்ஷன் ஷெட்யூல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வைப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம்ல இப்படி என்னெல்லாம் சொல்லுவாங்க, இது வரைக்கும் நடந்தது, ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இல்லை நம்ம இந்த பர்டிகுலர் லோக்சபா, அதாவது இந்த இப்போ இருக்குதுல 16th லோக்சபா, இந்த 16th லோக்சபாங்கிறது இந்த டேட்ல முடிவுது, எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ இதுல இருந்து நம்ம இந்த டேட்டுக்குள்ள நம்ம புது லோக்சபாவை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைப்பாங்கன்னு சொன்னேன்ல. சொல்லிட்டு அதில் ஷெட்யூல் எத்தனை ஃபேஸஸாக நடக்க போகுது எலெக்ஷன்ஸ், எத்தனை கான்ஸ்டிடியூன்சிஸ், எத்தனை ஸ்டேட்ஸ் எந்த ஃபேஸஸ் கீழே வருது, நாமினேஷன் டேட் என்ன, ஓட்டிங் டேட் என்ன, ஸோ ஃபைனலாக கவுண்டிங் டேட் என்ன, இது எல்லாத்துக்கும் மொத்தமாக ஒரு கவுண்டிங் டேட் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே மொத்தமான ஷெட்யூல் தான் அதில் சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் ஏதாவது ஸ்டேட் அசம்பிளியில் எலெக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னாலும் இந்த டைம்லேயே சொல்லிடுவாங்க. ஏதாவது இடைத்தேர்தல் நடக்குதுனாலும் இந்த ஷெட்யூல் கூடயே சேர்த்து சொல்லிடுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்கான தகுதி எலெக்ஷன் கமிஷன் கீழே தான் வரும்னு சொன்னேன் கரெக்டாக. ஸோ இது எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க ரைட்டு. ஸோ அதுதான் மெயின் ஷெட்யூல். அடுத்தது எப்போ ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போவே மோடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ங்கிறது அமலுக்கு வந்துடுது. மோடல் கோட் ஆஃப் கண்டக்ட் என்ன அப்படின்னா
ஸோ ஒன்ஸ் இந்த டேட் ஷெடியூலில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்க சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல மீட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ சர்டன் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கணும். நிறைய பெர்மிஷன்ஸ் வாங்கியிருக்கணும். எங்கேயாவது ஏதாவது ரேலி போகிறாங்க அப்படின்னா நிறைய பெர்மிஷன் வாங்கணும். அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த டைமுக்கு மேலே நம்ம பண்ணக்கூடாது, கம்பைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இவ்வளோ நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எங்கேயாவது இந்த எலெக்ஷன் டைம்லாம் நிறைய அமௌண்ட் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய யாராவது இந்த செக்கிங் பார்த்துட்டாங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் ஆகும். இந்த பண பட்டுவாடா ப்ராப்ளம்லாம் நிறைய நடக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க. 1968 எல்லா ஸ்டேட்ஸும் இதுக்கு அப்ரூவ் கொடுக்குறாங்க. 1991 அஃபிஷியல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த ஸ்கீமை கொண்டு வந்துட்டாங்க. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் சரியா ஃபார் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அதான் மெயின். அடுத்தது நாமினேஷன்ஸ் பாஸ் பண்ணுவாங்க கரெக்டா. ஸோ யாரெல்லாம் ஓகே நான் விஷ் பண்ணுறேன், கண்டெஸ்ட் பண்ண விஷ் பண்ணுறேன் அப்படின்னு யாருக்கெல்லாம் இஷ்டம் இருக்கோ ஸோ அவங்களாம் பாஸ் பண்ணுவாங்க. ஓகே நம்ம நாமினேஷன்ஸை ஃபைல் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இது மெயினாக யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அது ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்க கீழே தான் அவங்களோட பார்வையில் தான் அவங்க கொடுப்பாங்க. நம்ம பார்த்துருக்கோம்ல ஃபோட்டோக்கெலாம் நம்ம போஸ்ட் கொடுப்பாங்கல்ல. ஸோ பார்த்துருக்கீங்களா. ஸோ அது ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான். ஸோ இனிமேல் நம்ம ப்ரெஸ்ஸில் ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா நியூஸில் ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா ஓகே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே இது ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அந்த கான்ஸ்டிடியூன்சியோட ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ். அவர் எந்த தொகுதியில் நிற்கணும்னு நினைக்கிறாரோ அந்த தொகுதியோட ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் போய் அவரோட நாமினேஷனை பாஸ் பண்ணுவார், ஃபைல் பண்ணுவார். அதையும் தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா. ஸோ அவரோட ஃபைலை இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. ஓகே இந்த கிரைட்டீரியாலாம் கரெக்டாக இருக்கா. நிறைய கிரைட்டீரியா இருக்குது. ஸோ ஒரு டேட் கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த டேட்லேருந்து நாமினேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேட்லேருந்து 1 வீக்குள்ளே கண்டிப்பாக நாமினேஷன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ யாருக்கெல்லாம் இஷ்டம் இருக்கோ அவங்களாம் ஃபைல் பண்ணிப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கீழே தான், ரிட்டர்னிங் ஆஃபீஸரோட மேற்பார்வை கீழே தான் நடக்கும். ஸோ அவர் தான் அதை அக்செப்ட் பண்ணி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவார். சப்போஸ் இன்கேஸ் எனக்கு இது இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் 2 டேஸில் இந்த பர்டிகுலர் நாமினேஷனை வித்ட்ரா பண்ணக்கூடிய தகுதி கூட அந்த கேண்டிடேட்க்கு இருக்குது சரியா. ஸோ எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா 2 டேஸ்க்குள்ளே அந்த நாமினேஷனை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த நிறைய தொகுதி பங்கீடு அப்படி இப்படின்னு எல்லாம் நடக்கும். ஸோ அதே நேரம் இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸருங்கிறது ஃபைனலாக ஒரு லிஸ்ட்டு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டை ஃபைனலாக சொல்வார்ல. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிற கேண்டிடேட்ஸ்லாம் அஃபிஷியலாக அந்த எலெக்ஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் கம்பெனிலாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அட்லீஸ்ட் 2 வீக்ஸாவது அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். ஸோ சப்போஸ் லேட்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த டேட்டுங்க இந்த 2 வீக்ஸுங்கிறது கொஞ்சம் இதாகலாம். பட் 2 வீக்ஸுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மோர் தேன் 2 வீக்ஸுங்கிறதும் பாசிபிலிட்டி இருக்குது. பட் 2 வீக்ஸுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா நாளைக்கு எலெக்ஷன் அப்படின்னா ஸோ அதுலேருந்து 48 hours முன்னாடியே நம்மளுடைய பிரச்சாரத்தை ஸ்டாப் பண்ணிடணும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. 48 hours பிஃபோர் த ஓட்டிங் டே. அடுத்தது நிறைய மேனிஃபெஸ்டோஸ் நிறைய பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் போலிங் பற்றி பார்க்கலாம். ஸோ ஓட்டிங் டே வந்துருச்சு. ஸோ ஓட்டிங் நமக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்சியில் ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்குல்ல. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே நாள் நடத்த முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஃபேஸஸ் 7 ஃபேஸஸாக பிரித்து ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் இருக்கிற ஸ்டேட்ஸ்லும் ஒவ்வொரு டைமில் நடக்கும். ஸோ ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கனாலே சில ஸ்டேட்டுக்குலாம் 3 ஃபேஸஸாக கூட நடக்குது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கும் கரெக்டாக. ஸோ அடுத்தது நம்ம ஓட் பண்ண போகிறோம் அப்படின்னா பேலட் பேப்பர்ஸ் ரெடி பண்ணுவாங்க. ஸோ பேலட் பேப்பர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ யாரெல்லாம் அந்த தொகுதியில் போட்டிடுறாங்களோ ஸோ அவங்களோட பேர், ஸோ சின்னம் இது எல்லாமே இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ ரீசெண்டாக அவங்களோட ஃபோட்டோஸும் அவங்க அதில் இந்த பேலட் பேப்பரில் நம்ம பார்க்கலாம் கரெக்டாக. ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸாக ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு ஓட்டிங். ஸோ நீங்கள் ஓட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஓட்டர் ஐடி கண்டிப்பாக ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கணும். இன்னொன்று அப்படின்னா உங்களோட ஐடென்டி கார்டு ஓட்டர் ஐடியாக இருக்கலாம். இல்லைனா வேறு ஏதாவது ஒரு நைஸ் ஐடி கார்ட்ஸ் ஏதாவது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்து நீங்கள் ஓட் பண்ண போகிறீங்க. ஸோ முன்னாடி அப்படின்னா பேலட் பாக்ஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேலட் பாக்ஸஸ் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் முன்னாடி ஓட் பண்ணவங்க நீங்கள் அதாவது ரொம்ப ஒரு மாதிரி துண்டு சீட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ துண்டு சீட்டில் அவங்களுடைய இருக்கு பக்கத்தில் நம்மளோட அந்த சீல் பண்ணிவிட்டு அதை ஒரு பாக்ஸ்குள்ளே போடுவாங்க. அதுதான் பேலட் பாக்ஸஸ். ஃபைனலாக அந்த பாக்ஸில் இருக்கிற அந்த கவுண்டிங் பிரகாரம் யார் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது ஒன்று. அது பேலட் பாக்ஸஸ் மூலமாக. ஸோ பட் இப்போ என்னென்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ்லாம் இப்போ நிறைய யூஸ் பண்ணுறாங்க கரெக்டாக. இப்போ எல்லாமே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் தான். 1998 இருந்து இந்த மிஷின்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ரொம்ப யூஸ் பண்ணலை. ஓகே கொஞ்சம் ட்ரையல் அண்ட் எரர் தான் பார்த்தாங்க. 2003 கிட்டத்தட்ட நிறைய இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2004 எல்லாமே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி 2004 எலெக்ஷன்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரைட்டா. அது ஒன்று ரைட்டா. ஸோ இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா மெயினாக அந்த ஓட்டிங்கில் என்னெல்லாம் முக்கியமானது அப்படின்னா ஏதாவது பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனில் தான் வைப்பாங்க. ஏதாவது ஸ்கூலு இந்த மாதிரி ஏதாவது பெரிய கம்யூனிட்டி ஹால் இந்த மாதிரி பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸில் தான் வைப்பாங்க ரைட்டா. காலேஜஸ் ஸ்கூல் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் இன்னொன்று அப்படின்னா 2 கிலோமீட்டருக்கு
2 கிலோமீட்டருக்கு ஒரு போலிங் ஸ்டேஷன் இருக்கணும். அது ஒண்ணு ரைட்டா. ஸோ ஓட்டர்ஸ்ங்கிறது அப்பதான் ஓகே நம்ம பக்கத்துல தானே இருக்கு. நம்ம பின்னாடி போனா நமக்கு அந்த காலேஜ் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட முன் வருவாங்க. அதனால 2 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு வோட்டிங் போல் இருக்கணும் அப்படிங்கறது அபிஷியலா சொல்றாங்க ரைட்டா. ஸோ அதே நேரம் என்ன அப்படின்னா 1500 ஓட்டர்ஸ்க்கு மேல போலிங் ஸ்டேஷனுக்கு கீழே வரக்கூடாது. அதுவும் ஒரு முக்கியமான கண்டிஷன். சப்போஸ் 1500க்கு மேல ஓட்டர்ஸ் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள இன்னொரு போலிங் ஸ்டேஷனுக்கு கீழே அவங்க நேம் வந்துடும். புரியுதா? ஸோ ஒரு போலிங் ஸ்டேஷன்ல 1500 ஓட்டர்ஸ் தான் நேம் இருக்க முடியும் ரைட்டா. அதுக்கு கீழே இருக்கலாம், பட் இருக்க முடியாது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அது முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு போலிங் ஸ்டேஷன் 8 ஹவர்ஸ் அட்லீஸ்ட் ஓப்பன் ஆயிருக்கணும். இந்த எலெக்ஷன் டே அன்னைக்கு 8 ஹவர்ஸாவது ஓப்பன் ஆயிருக்கணும். சரி, சப்போஸ் என்னன்னா சில கான்ஸ்டிடுவன்சி இல்லைன்னா சில போலிங் ஸ்டேஷன்லாம் ரொம்ப குறைவான வாக்காளர்கள் வந்திருப்பாங்க. ஏன்னா குறைவான வாக்காளர்கள் மலை கிராமங்கள்ல ரொம்ப வாக்காளர்கள் குறைவா இருப்பாங்கல்ல. ஸோ ஓகே முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பக்கூடாது. அட்லீஸ்ட் 8 மணிக்கூறாவது ஓப்பன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றாங்க. அந்த 3 கிரைட்டீரியாவும் பார்த்துக்கோங்க ரைட்டா. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலா நமக்கு மெயினா நமக்கு ஓட்டிங் எல்லாமே முடிஞ்சு ஒரு டேல கவுண்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ கவுண்ட் பண்றது யாருக்கு முன்னிலையில நடக்கும் அப்படின்னா அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸும் நிறைய அப்சர்வர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு சொன்னால எலெக்ஷன் கமிஷன். ஸோ நான் சொன்னால ஒரு அப்சர்வர், எந்த அப்சர்வர் நீங்க லைட்டா ரீகேப் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அப்சர்வர் கீழே தான் இது எல்லாமே அவங்க ஓட்டிங் டே அப்போ ரொம்ப உஷாரா இருப்பாங்க. ஜென்ரல் அப்சர்வருக்கு கீழே ஒரு சின்ன கேட்டகரின்னு பார்த்தோம்ல மைக்ரோ அப்சர்வர்ஸ் நினைக்கிறேன் ரைட்டா. ஸோ அவங்க கீழே தான் இது எல்லாமே நடக்கும். ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ், அப்சர்வர்ஸ் இவங்க எல்லாரும் தான் இதை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ ஒழுங்கா கவுண்ட் பண்றாங்களா, கரெக்டா டிக்ளேர் பண்றாங்களா இப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்ப்பாங்க. ஃபைனலா ஒரு வின்னர் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா. அது யார் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான். அந்த கான்ஸ்டிடுவன்சில யார் வின் பண்றா அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்றது இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான். ஓகேவா? ஸோ அவர் தான் அனௌன்ஸ் பண்ணுவாரு. ஸோ மெயினா நம்மளோட லோக்சபா எலெக்ஷன்ஸ் எல்லாமே, லோக்சபா எலெக்ஷன்ஸும் சரி இந்த அசம்பிளி எலெக்ஷன் சரி எல்லாமே எந்த முறையை பின்பற்றுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் எலக்டோரல் சிஸ்டம். இந்த டேர்ம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் எலக்டோரல் சிஸ்டம். அதாவது இந்த சிஸ்டம் மெயினா என்ன அப்படின்னா இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம ஓட் பண்றோம்ல ஒரு கேண்டிடேட் தான் ஓட் பண்றோம் கரெக்டா. ஒரு பார்ட்டிக்கு ஓட் பண்ணல. அதுதான் மெயின் கான்செப்ட். சரியா? ஒரு கேண்டிடேட்க்கு ஓட் பண்றோம் அப்படின்னா அந்த கேண்டிடேட்டுக்கு எந்த கேண்டிடேட்டுக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்குதோ அந்த கேண்டிடேட் தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரி, இதுக்கு ஈக்குவல் சொல்ல முடியாது. இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா ப்ரொபோஷனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொபோஷனல் எலக்ட்ரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட மீனிங் புரிஞ்சுதுன்னா இந்த கான்செப்ட் இன்னும் உங்களுக்கு தெளிவாகும். ஸோ ப்ரொபோஷனல் எலக்ட்ரல் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா அந்த எலக்ட்ரல் சிஸ்டம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில கண்ட்ரீஸ்ல இது ஃபாலோ பண்றாங்க. அதாவது ஒரு பார்ட்டிக்கு ஓட் பண்ணுவாங்க. ஓகே இந்த பார்ட்டி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பார்ட்டி எந்த இதுக்கு மெஜாரிட்டி ஓடிக்குதோ அந்த பார்ட்டி தான் எலெக்ஷனை வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம ஃபாலோ பண்ற ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த கேண்டிடேட்டுக்கு அதிக மக்கள் கிடைக்குதோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ரைட்டா. ஸோ இது ஒன்று. ஓகேவா? ஸோ அடுத்தது என்னன்னா ஓத். ஓகேவா? யார் வின்னரோ அவங்க ஃபைனலா பிரசிடென்ட் முன்னையில அவங்க அந்த சபையை கூட்டுவாங்க கரெக்டா. ஓகே நம்மளுடைய எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, இவங்க தான் வின்னர். ஓகே நீங்க உங்களுடைய யார் எந்தெந்த துறைக்கு எந்தெந்த தலைவர் இதெல்லாமே இதாக முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே நம்ம இந்த பதவி பிரமாணம் சொல்லுவாங்கல்ல அது பண்ணி வைக்கிறது நம்மளுடைய பிரசிடென்ட் தான். சரியா? ஸோ இந்த செரிமனியில யாரெல்லாம் கூட இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எலெக்ஷன் கமிஷனர்ல இருந்து அத்தாரைஸ்டான ஆஃபீஸர்ஸ் முன்னிலையில தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். சரியா? ஸோ மெயினா அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருப்பாங்க ரைட்டா. இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ்க்கு முன்னிலையில தான் அது நடக்கும். சப்போஸ் இந்த மாதிரி வின் பண்ணவங்க ஏதாவது ஒரு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கீழே வேற யாராவது கூட இந்த பதவி பிரமாணத்தை எடுக்கிற சினாரியோஸும் இருந்திருக்கு ரைட்டா. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது மெயினா ரைட்டா. ஸோ இது எல்லாமே அண்டர் மீடியா கவரேஜ் தான் நடக்கும்பா. ஸோ மீடியா பர்சன்ஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்து உள்ள அலோ பண்ணியிருப்பாங்க. இவங்க இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியா கவரேஜ் தான். நம்ம எலெக்ஷன் டேட் அப்போ கண்டிப்பா பார்ப்போம் இல்லையா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக்கிங் நியூஸ் தான் கண்டிப்பா வந்துட்டே இருக்கும் ரைட். இது எல்லாமே மீடியாவுக்கு முன்னாடி தான் நடக்கும். அடுத்தது இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த ப்ராசஸ் நடக்கும்போது எப்பமாவது எலெக்ஷன் பெட்டிஷன் யாராவது பாஸ் பண்ணாங்க, ஏதோ மிஸ்கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் இருந்தது அப்படின்னா எந்த டைம்லையும் என்ன வேணாலும் எலெக்ஷன்ஸ்ல நடக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. எலெக்ஷன் பெட்டிஷன்ஸ் யாராவது இல்லை கரெக்டாக கண்டக்ட் பண்ணல அப்படிங்கிறதையும் சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஹைகோர்ட் இதில் தலையிடும் அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் எப்போ நடந்தது அப்படின்னா 1952. ஸோ 1950 அப்போ எலெக்ஷன் கமிஷன் கான்ஸ்டிடியூட் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ 1952 அப்போ முதல் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் நடந்தது. ஸோ இப்போ நடக்க 17th ஜெனரல் எலெக்ஷன் ரைட்டா. ஸோ இப்போ நடக்க போகிறது 17th ஜெனரல் எலெக்ஷன். ஸோ லாஸ்ட்டாக 2014 அப்போ 16th ஜெனரல் எலெக்ஷன் நடந்தது. உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வருஷம் நடக்க போகிறது 2019 நடக்க போகிறது 17th ஜெனரல் எலெக்ஷன். அதையும் தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா. இன்னைக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் அப்படின்னா நான் ஒரு ஆர்டிகல் சொன்னேன்ல, 6 ஆர்டிகல் சொன்னேன்ல, அதில் ஆர்டிகல் 329A
இது ஆர்டிகல் 329. ஆர்டிகல் 329A அப்படிங்கிற ஒரு சப் ஆர்டிகிள் இருக்குது. ஸோ அந்த ஆர்டிகிள் பற்றி என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ யூஸ்ஃபுல்லான ஆர்டிகிளாக இருக்கும். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான்ப்பா, அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி படிங்க. மறக்காமல் நம்ம சேனல் ஈஸியாக பயாட்ரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.